Hey students, welcome to your English class. இது உங்களோட English class. How are you all? I hope you are all well. Today we are going to see the next section in the unit 2 prose. Already we saw section 1 and section 2 about the hobby turns into a successful career. ஒருத்தரோட ஹாபி அவங்களோட லைஃபை எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் the last two sections நம்ம பார்த்தோம். In first section the boy name is Money. His hobby is writing. How does the hobby of money change his life? எப்படி அவனோட லைஃபை அவனுடைய ஹாபி ரைட்டிங் சேஞ்ச் பண்ணுச்சு அப்படிங்கிறது செக்ஷன் 1ல் நம்ம பார்த்தோம். Next section, in section 2, the person name is Ajay Kumar. He is a disabled person. he is a deaf person. அவரோட லைஃப்பில் அவரோட ஹாபி பெயிண்டிங் எப்படி அவரை சேஞ்ச் பண்ணுச்சு, அவர் எப்படியெல்லாம் ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குற அளவுக்கு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. Now let's move on to the section 3. Again we will see a unique person and her hobby. இங்கேயும் நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்சன் தான், அவங்களோட ஹாபி அவங்களோட லைஃப்பை எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். And see this photo. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். she is இளவழகி. இவங்க பேர் தான் இளவழகி. இவங்களோட ஹாபி என்ன, அவங்களோட ஹாபி அவங்களோட லைஃப்பை எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா. எஸ், take page number 40 section 3 and keep your dictionary near. ஸோ எப்பயுமே டிக்ஷனரியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. Before reading the text, let's move on to the glossary. First one, accommodates. Accommodates means sufficient space for. போதுமான இடம், அதுதான் accommodates. Sufficient space for. Next, trophies. Trophiesங்கிறது உங்களுக்கு தெரியும், a decorative cup given as a token of victory. ஜெயிச்ச உடனே நமக்கு கொடுக்கக்கூடிய கப்புக்கு பேர் தான் trophies, a decorative cup. Next, shattered. Shattered means break, damage or destroy. breakனா உடையிறது, damageனா சேதமாகிறது, டெஸ்ட்ராய்னு அழிஞ்சு போகிறது. ஸோ மூணுமே இதுக்குள்ள மீனிங் தான். ஷேட்டர்ட் மீன்ஸ் பிரேக், டேமேஜ், டிஸ்ட்ராய்டு. ஓகே, நோட் பண்ணியாச்சா. லெட்ஸ் மூவ் ஆன் டு த செக்ஷன், பேஜ் நம்பர் 4040. செக்ஷன் 3. The hard working and the passionate people always chase their dream and live it. Ilavalahi is one among the many to achieve her dream amidst all odds. Mr. A. Ridayaraj, her father, was a district level champion in carom. His dream shattered since his family did not encourage and support him. He was determined to achieve his dream through his daughter. He used to put his daughter on the carom board while she listened to the sounds of striker and coins. When she was 2 years old, he would carry her with him to the tournaments. He played with his friends at local clubs. Her father began coaching her when she was around 5. One day, her father called for a match and she won that match, which gave her confidence. The confidence led her to win. Her victories included the Asia Cup and South Asian Association for Regional Cooperation and the World Championship. ஸோ த ஹார்ட்ஒர்க்கிங்னா ரொம்ப கடினமாக உழைக்கிறவங்களுக்கும், பேஷனேட் அது மேலே இன்ட்ரெஸ்ட், அதாவது அதீதமான ஆர்வம் இருக்கக்கூடியவங்க எப்பயுமே எதை சேஸ் பண்ணுவாங்க. சேஸ்னால் ஃபாலோ. சேஸ் மீன்ஸ் ஃபாலோ. எதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரீம்னா அவங்களுக்கு தெரியும், கனவுகளை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க வாழவும் செய்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் நம்ம இங்கே பார்க்க போகிற இளவழகியும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ அவளும் என்ன பண்ணியிருக்கா, அச்சீவ் ஹர் ட்ரீம், அவளுடைய கனவை நிறைவேற்றிருக்கா. அமிட்ஸ் மீன்ஸ் மிடில், நடுவில். ஆல் ஓட்ஸ்னால் அவளுடைய ப்ராப்ளம்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவில் அவளுடைய கனவை அவள் நிறைவேற்றிருக்கா. மிஸ்டர் ஏ இருதயராஜ், அவருடைய ஃபாதர் வாஸ் அ டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன் இன் கேரம். அவர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன், அதுவும் எந்த கேமில், கேரமில் இருந்திருக்காரு. ஹிஸ் ட்ரீம் ஷேட்டர்னு நம்ம பார்த்தோம் இப்போ தான். அவருடைய ட்ரீம் எல்லாமே கலைஞ்சு போச்சு. பிகாஸ் அவருடைய ஃபேமிலி அவருக்கு சரியாக சப்போர்ட் பண்ணவும் இல்லை, என்கரேஜ் பண்ணவும் இல்லை. ஸோ அதனால் அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு, டு அச்சீவ் ஹிஸ் ட்ரீம் த்ரூ ஹிஸ் டாட்டர். அப்போ பொண்ணு மூலமாக அவர் தன்னுடைய கனவை நிறைவேற்றலாம்னு நினைக்கிறாரு.
He used to put his daughter on the carom board while she listened to the sounds of striker and coins. எப்போ அவங்க அப்பா வந்து அவளை கேரம் போர்டு முன்னாடி உட்கார வைக்கிறாரு அப்படின்னா லிசன் டு த சவுண்ட்ஸ், அவளுக்கு எப்போ அந்த ஸ்ட்ரைக்கர் காயின்ஸோட சவுண்டு கேட்க ஆரம்பிச்சதோ அப்போவே அவர் கேரம் போர்டில் உட்கார வச்சுட்டாராம். when she was 2 years old, அவளுக்கு 2 இயர்ஸாக இருக்கும்போது he would carry her with him to the tournaments, அவளை டோர்னமெண்ட்ஸ் இந்த போட்டிகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அதே மாதிரி லோக்கல் கிளப்ஸ்லேயும் விளையாடுவார் இல்லையா, அங்கேயும் அவள் வந்து கூடவே போக ஆரம்பிச்சிருக்கா. உடனே அவளுக்கும் அந்த கேரம் போர்டில் உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அவங்க அப்பாவே அவளுக்கு கோச்சிங் கொடுக்குறாரு. எப்போ இருந்து அப்படின்னா அரவுண்ட் 5 இயர்ஸ்லேருந்தே கொடுக்குறாரு. ஒன் டே ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவளை மேட்ச்சுக்கு கூப்பிடுறாரு. அண்ட் அந்த மேட்ச்சில் அவள் வின் பண்ணுறா. யாரோட மேட்ச் விளையாடுறா அப்படின்னா அவங்க அப்பா கூட. அதில் அவள் வின் பண்ணிடுறா. ஸோ அந்த விக்ட்ரி அவளுக்கு கான்ஃபிடென்ஸ்னால் நம்பிக்கையும் கொடுக்குறது. அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவளை மேலும் மேலும் ஜெயிக்கிறதுக்கு தோணுது. அவளுடைய வெற்றிகள் எது வரைக்கும் போகுது, ஏஷியா கப், ஏஷியா லெவலில் நம்மளுடைய காண்டினென்ட் லெவலில் நடக்குது. அண்ட் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கேரமில் அவர் வேர்ல்ட் சாம்பியன், உலக அளவில் சாம்பியனாகவும் மாறுறான். Iridayaraj, a fish cart driver who transports materials like pipes to make a living for his family, a wife and 3 daughters. They lived in a small one-room apartment in Vyasapadi, Chennai. Is not enough to accommodate the family. The trophies she has won over the years are too many, and her home is just not big enough to keep that. The trophies left over after filling the space under the bed were given to the neighbors and relatives. Financing the trips has always been a big trouble, though she has been playing for the state for almost 14 years. Still, she says victories follow me. ஸோ இருதயராஜ், அவங்க அப்பா இருதயராஜ் ஒரு ஃபிஷ் கார்ட் டிரைவர், அதாவது இந்த மினி டோரெல்லாம் சொல்கிறோமே ஸ்மால் அந்த வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர். அவர் அதில் இந்த பைப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போய் டெலிவர் பண்ணக்கூடிய வேலை பார்க்குறாரு. எதுக்காகனா ஒரு ஃபேமிலியை காப்பாற்றல. ஒரு ஃபேமிலியில் அவருடைய ஒய்ஃப், அவருக்கு 3 பொண்ணுங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி ஒரு சின்ன 1 ரூம் அப்பார்ட்மெண்ட், அவங்க வீட்டில் ஒரே ஒரு ரூம் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அதுவும் சென்னை வியாசர்பாடியில் தான் இருக்குது. ஸோ அந்த வீடு அவங்க ஃபேமிலி சரியாக இருக்கிறதுக்கு அக்காமடேட்னா சஃபிஷியன்ட் ஸ்பேஸ், போதுமான இடமாகவே இருக்காது. இதில் அந்த பொண்ணை வின் பண்ணக்கூடிய ட்ராஃபீஸ் எல்லாமே மெனி இயர்ஸ், நிறைய வருஷம் அவங்க வின் பண்ண ட்ராஃபீஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு அந்த வீட்டில் இடமே இல்லை. ஸோ லெஃப்ட் ஓவர் ட்ராஃபீஸ், மீதமுள்ள ட்ராஃபீஸ் எல்லாமே பெட்டுக்கு கீழே தான் அவங்க வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ கொடுத்துருவாங்க. அண்ட் நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் காம்படிஷன்ஸ்க்கு, டோர்னமெண்ட்ஸ்க்கு போகணும் இல்லையா, அதுக்கு ஃபினான்சிங், அதுக்கு தேவையான பண உதவிகளுக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே இருந்திருக்கு. அப்படி இருந்தும் அவள் நம்மளோட ஸ்டேட்காக ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ், 14 வருஷம் விளையாண்டுருக்கா. ஸோ இன்னும் அந்த பொண்ணை என்ன சொல்கிறா, விக்டரிஸ் ஃபாலோ மீ, வெற்றிகள் என்னை தொடர்ந்துட்டே தான் வருது அப்படின்னு அவன் சொல்கிறான். Ilavalahi is a member of the Tiruvallur District Carom Association and also represented India at the Carom World Championships, Asian Championships. Ilavalahi, so Tiruvallur District Carom Association la ஒரு member and அவ Carom World Championships, Asian Championships-க்கு ஷிப்பில் இந்தியாவுக்காகவும் விளையாண்டுருக்கா. ஸோ அவளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அவள் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கான்னு பார்ப்போமா. 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன் 2008 இன் ஃப்ரான்ஸில் 2008 நடந்த வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப்பில் 5th. விமென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் அட் த 38th சீனியர் நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப்ஸ் விசாகப்பட்டினம் 2009. 2009 நம்மளோட இந்தியா லெவல் நடந்த கேரம் சாம்பியன்ஷிப்பில் அவள் டைட்டில் வின் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட்டு விமென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் இந்த 37th நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப் இன் சென்னை 2008. 2008 நடந்த நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப்லேயும் அவள் டைட்டில் வின் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட்டு 13th சார்க் கேரம் சாம்பியன்ஷிப் விமென்ஸ் டபுள்ஸ் வித் ராஷ்மி குமாரி இன் 2009. ஸோ சார்க் நாடுகளுக்கு இடையில் நடந்த கேரம் சாம்பியன்ஷிப்பில் டபுள்ஸில் ராஷ்மி குமாரியோட விளையாண்டு 13th சார்க்கில் அவள் வந்து விளையாண்டுருக்கான். இந்த 2-time சார்க் கேரம் சாம்பியன்ஷிப் விமன் சிங்கிள்ஸ் டைட்டில் இன் 2009. ஸோ சார்க்கில் சிங்கிள்ஸ்லேயும் அவள் டைட்டில் வின் பண்ணியிருக்கான்.
World Cup winner in 2006, and the next was the 2010 championship in the US, where she secured the first place in singles and doubles. அதே மாதிரி வேர்ல்ட் கப் 2006 நடந்த வேர்ல்ட் கப்பில் வின்னர், 2010லையும் அவள் சாம்பியன்ஷிப் ஆகியிருக்கா. ஸோ சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ரெண்டுலேயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ். She holds 260 medals, 260 medals, out of which 106 are gold, 17 are silver, and 12 are bronze medals won in national competitions. She has won 111 gold, 9 silver, and 5 bronze medals in international tournaments. ஸோ அவள் எவ்வளோ மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கா? 260 மெடல்ஸ். அதில் 106 வந்து கோல்டு, தங்கம், அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு கொடுக்கறது. நெக்ஸ்ட் 17 ஆர் சில்வருங்கிறது செகண்ட் பிளேஸ், வெள்ளின்னு சொல்லுவோம். அடுத்து 12 அது பிரான்ஸ், தேர்ட் பிளேஸ்க்கு கொடுக்கறது. இது எல்லாமே நேஷ்னல் காம்படிஷன்ஸில் அவள் வின் பண்ண மெடல்ஸ். ஷீ ஹாஸ் won 111 gold, 9 silver, 5 bronze in international tournaments. இந்த நேஷ்னல் காம்படிஷன்றது நம்ம இந்தியா அளவில் நடந்தது. ஸோ அதே மாதிரி 111 கோல்டு வாங்கியிருக்கா, 9 சில்வர், 5 bronze. இது எல்லாமே இன்டர்நேஷ்னல், அதாவது உலக அளவில் நடந்த டோர்னமெண்ட்ஸ்லையும் அவள் இவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்கா. ஹர் ஹாபி ஆஃப் பிளேயிங் கேரம் took her to the level of world champion. ஸோ அவளோட ஹாபி பிளேயிங் கேரம் அப்படிங்கிறது அவளை எந்த லெவல் வரைக்கும் கொண்டு போச்சு அப்படின்னா வேர்ல்ட் சாம்பியன் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. ஸோ அவளோட ஹாபி அவளுடைய லைஃப்பை எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் திஸ் அண்ட் let you make your hobby to your successful career. நீங்களும் உங்களோட ஹாபியை உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு கீயாக எடுத்துகிட்டு அதே மாதிரி நீங்களும் react பண்ணுங்கள். So I will catch you later in the next class. Thank you. Bye bye.